நாளை சனிக்கிழமை 20/6/2026 கும்பகோணம் சோழபுரத்தில் அமர்ந்துள்ள சிவபூஷணி அம்பாள் சங்கு சக்கரத்துடன் அருளும் ஸ்ரீ சிவபூஷணி அம்பாளுக்கு சேர்ந்து ஸ்ரீ கைலாசநாதனை பூஜித்து ஆலயத்தில் மிக அபூர்வமாக திரையம்பகேஸ்வர லிங்கமூர்த்தி, அந்த முக்கன் மாலீஸ்வரரை பூஜிக்கும் கோலத்தில் இருக்கின்ற சனீஸ்வரமூர்த்தி இங்கே அருள்கின்றார். கரிநாட்கள் மற்றும் சனிக்கிழமை நாளை வருகின்ற இப்படி சேர்ந்து வருகின்ற நாட்களே இங்குள்ள சனீஸ்வரமூர்த்திக்கு வெண்ணையும் எள்ளும் கலந்த காப்பிட்டு தவறாமல் அங்கே தர்ப்பணம் செய்யுங்கள். நிறைய எள்ளுருண்டைகளை, எள்ளோதரை, எள்ளு சாதம் இவைகளை வந்து கருப்பு கருநீல வண்ண ஆடைகளை தானம் செய்தால் கருப்பன், கருப்பையா, நீலா, நீலமேகம் போன்ற கருப்பு நீலம் சம்பந்தப்பட்ட பெயர் உடையவர்களுக்கு அவர்கள் மூலமாக தானம் அளித்தலால் என்ன பலன்? நல்ல நாள் பாராமல் செய்த காரியங்கள் ஏற்பட்டுள்ள தடங்கள் தீர்வதற்கும், எப்பேற்பட்ட கோர்ட்டு வழக்குகள், சொத்து தாவாக்கள், பதவி உயர்வு கிட்டாமல் இயங்குகின்றவர்களுக்கும் நல்ல வழி கிடைக்கும். நல்ல நாள். இப்படி நாள் கிழமை பார்க்காமல், ராவுகாலம் யமகண்டம் பார்க்காமல், எந்த காலத்திலும் எதையும் யாரையும் கேட்காமல் செய்த காரியங்களால் ஏற்பட்ட தீவினைகள் தீர இது உதவி கிடைக்கும். நல்ல வழியும் பிறக்கும். திருநள்ளார் போல கரிநாட்கள், சனிக்கிழமைகள், அமாவாசை நாட்களில் தவறாது வழிபட வேண்டிய ஸ்ரீ சனீஸ்வரமூர்த்தியும் சோழபுர முக்கன் மாலீஸ்வரரே. இப்படி நாளை சனிக்கிழமை கூடும் கரிநாளாக அமைவது நமக்கு இறைவன் கொடுத்த நல்ல வாய்ப்பு. இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள். எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் பலன்கள் உங்களுக்கு கோடி கோடியாக வந்து சேரும். முக்கிய குறிப்பு, உங்களுடைய பூஜை பலன்களை உங்களது சர்க்குருக்கு அறியுங்கள். நன்றி அகஸ்திய விஜயம் என்று வேகமாக சொல்லி கற்றுக்கொள்ளுங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடைய அருளால் அருணாச்சலா.